ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 128 6ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். மிக அருமையான வேதவசனங்கள் சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். நமக்காக சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவ சமாதானத்தை நாம் தேவனிடத்தில் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய இருதயத்தை சமாதானத்தினால் நம்முடைய தேவன் நிரப்புகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சமாதானத்தை குறித்து இன்னும் வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானம் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம். சமாதானமின்றி அநேக குடும்பங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சமாதானத்தை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார், தம்முடைய பிள்ளைகளுக்காக. ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம். இஸ்ரவேல் என்பது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது. தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளிலும் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். நம்முடைய இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்புகிறார். இன்னும் மத்தேயு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சமாதானத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, நாம் சமாதானங்களை மற்றவர்களுக்கு சமாதானம் செய்யும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். சமாதானத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமான ஒரு காரியமானால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒருவேளை மற்றவர்களுக்கு சமாதானம் பண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக மாறுகிறீர்கள். இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் தேவன் கொடுப்பது மாத்திரமல்ல, இன்னும் ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அநேக தலைமுறைகளை காணும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பிள்ளைகளின் பிள்ளைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆயுசு நாளை குறித்து நீங்கள் கவலையோடு இருப்பீர்கள் என்றால், வேதனைகள், வியாதிகள், பலவீனங்களை குறித்து இருப்பீர்கள் என்றால், தேவன் இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஆயுசு நாளை கொடுத்து பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பதற்கு தேவன் தீர்க்காயுசு கொடுப்பார். ஆயுசு நாளை கேட்டால் தேவன் தீர்க்காயுசு கொடுப்பேன் என்று சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் தேவன் நம்மை நேசித்து நமக்கு சமாதானத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அநேக தலைமுறைகளை காணும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆயுசு நாளை தேவன் கொடுக்கிறார். இந்த கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் கருவிழி போல தேவன் உங்களை காத்து இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறார் என்றால் அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்னும் தேவன் நமக்கு அநேக தலைமுறைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பதற்கும் தேவன் ஆயுசு நாளையும் தீர்க்காயுசு உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து, அது மாத்திரமல்ல சமாதானத்தையும் கொடுத்து அநேகருக்கு சமாதானம் பண்ணுகிற ஒரு பிள்ளைகளாக, தேவனுடைய புத்திரர்களாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய அன்பை இன்னும் நீங்கள் அறிந்து தேவனுடைய அன்பில் நிலைத்திருங்கள். தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். தேவனுடைய புத்திரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அநேகர் இந்த உலகத்தில் சமாதானத்தை இழந்து சமாதானமின்றி அநேகர் அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் தம்முடைய பிள்ளைகளை நேசித்து தேவன் உங்களை தலைமுறைகளை காணும்படியாகவும் சமாதானத்தை தேவன் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவ சமாதானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாகவும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளை நேசித்து தேவன் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு பிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நேசித்து ஆண்டவரே, நாங்கள் தலைமுறைகளை காணும்படியாக தீர்க்காயுசை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி.
நாங்கள் ஆண்டவரே சமாதானம் செய்யும்போது, மற்றவர்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கும்போது, நீர் ஆண்டவருடைய பிள்ளையாய் எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கும் தேவ சமாதானத்தை நீர் கொடுத்து தீர்க்காயுசை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.